தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர்களே, இது போன்ற போராட்டங்களை செய்யும் பொழுது முன்கூட்டியே என்னென்ன பிரச்சனைகள் வரும், இடர்பாடுகள் வரும், இப்படி மழை வந்தால் என்ன செய்வது என போராட்டக்காரர்கள் ஆயத்தமாக வேண்டும். அதையும் எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இன்று கரப்பான்பூச்சி கட்சி எப்படி தன்னுடைய கோரிக்கையை வென்றெடுத்திருக்கிறது என்று பார்த்தால், அவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கிறார்கள். நாம் இப்படி ஒரு போராட்டத்தை செய்யும் பொழுது மோடி நிச்சயமாக இன்டர்நெட்டை துண்டிப்பார், போக்குவரத்தை, மெட்ரோ ரயில் போன்ற போக்குவரத்துகளை எல்லாம் ரத்து செய்வார் என்று இப்படியெல்லாம் அவர்கள் முன்கூட்டியே ஒரு குழுவாக உட்கார்ந்து திட்டமிட்டு இதை எப்படி எதிர்கொள்வது என்று யோசித்திருக்கிறார்கள் தோழர்களே. உண்மையாக அதனால்தான் அவர்களை வாழ்த்துகிறோம். இன்டர்நெட் இல்லைன்னா என்ன, ப்ளூடூத் இருக்கு. படித்தவர்கள், தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் ப்ளூடூத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. குறுகிய தூரத்திற்கு ப்ளூடூத் பயன்படும். அதுபோல் அவர்கள் அந்த ஜந்தர் மந்தருக்கு வருவதற்கு வழி காட்ட வேண்டும். அதற்கு கூகுள் மேப் தேவை. இப்ப கூகுள் மேப் இன்டர்நெட் இல்லைன்னா கிடைக்காது. அப்ப ஆஃப்லைன் கூகுள் மேப்பை டவுன்லோட் பண்ணி அதை ஆஃப்லைன் கூகுள் மேப்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் தோழர்களே. அங்கு உணவு விநியோகத்திற்கு தடை, 17 மெட்ரோ ரயிலுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, மூடி இருக்கிறாங்களா மோடி. இத்தனையும் எதிர்கொண்டுதான் அவர்கள் தங்களுடைய கோரிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தோழர்களே. தொடக்கத்தில் வெறும் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ஒருவர் பதவி விலகினால் போதுமா, இது மட்டும்தான் சிஜேபியினுடைய கோரிக்கையா? நாம் என்ன நினைக்கிறோம், மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வா என்றோம். ஜனதா கட்சி 1978 இந்த முயற்சியை எடுத்தது. ஆனால் தோல்வி அடைந்தது தோழர்களே. எதற்காக சொல்கிறோம் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், அதாவது கதாநாயக வழிபாடு கூடாது என்பார். கதாநாயக வழிபாடு கூடாது. நீ கடவுளிடம் வேண்டுமானால் பக்தியோடு இரு, ஆனால் தலைவரிடம் பக்திய வேண்டாம், அது தவறானது என்பார். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? ஏன் கதாநாயக வழிபாடு கூடாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் என்றால், நாம் தலைவர்களை விமர்சன பார்வையோடு பார்க்க மாட்டோம். கதாநாயக வழிபாடு நமக்குள் வந்துவிட்டது என்றால் எது உண்மை எது பொய் என்று தெரியாது. அப்படி மோடியை என்ன பண்ணிருக்கிறாங்க, ஊதி பெருக்கி, இந்த கோடி மீடியா ஊதி பெருக்கியதன் விளைவாக ஒரு பிம்பம் கட்டி எழுப்பப்பட்டது, மாபெரும் பிம்பம் கட்டி எழுப்பப்பட்டது. அந்த பிம்பம் என்கிற மாபெரும் ஒரு பலூனுக்கு பங்க்சர் பண்ணிருக்கு சிஜேபி. ஒரு ஓட்டையை போட்டு உடைத்திருக்கிறது அந்த பிம்பத்தை. மோடியோட விட்டாங்களா அப்படின்னா அடுத்தடுத்து அமித்ஷா எல்லோரும் பயந்து கொண்டு பாராளுமன்றத்துக்கு வராமலே இருக்கிறாங்க. நாமெல்லாம் நினைத்தோம் பிபிஎஸ்சி சட்டம் வந்துருமா, டீலிமிட்டேஷன் வந்துருமா, இப்படி பல்வேறு சட்டங்கள், மக்களுக்கு எதிரான சட்டங்களை எல்லாம் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் கொண்டு வந்து விடுவார்களோ, அப்படி யோசித்துக் கொண்டு தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் என்ன நடந்தது? பாராளுமன்ற பக்கமே வரவில்லை அமித்ஷா எங்கே என்று எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேனர் பிடிச்சிக்கிட்டு காணோம் சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த அவல நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள் மாணவர்கள் தள்ளி இருக்கிறாங்கன்னா காரணம் இது போன்ற தகுதி தேர்வுகள், நீட், அந்தந்த மாநிலத்தில் நடக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், இப்படி பல்வேறு தேர்வுகள், தகுதி தேர்வுகள், எல்லா தேர்வுகளும் முறைகேடாக நடைபெறுகின்றன. ஆகையால் தோழர்களே, நாம் எப்பொழுதும் மக்கள் மன்றம் சொல்லும், நாம் தனியார் மயத்தை எதிர்க்கிறோம், சனாதன கொள்கையை எதிர்க்கிறோம். இது இரண்டும் நமக்கு மிகப்பெரிய எதிரிகள் என்று சொல்வோம். ஆனால் கூடுதலாக எதற்காக இந்த கதாநாயக வழிபாட்டையும் நாம் தவிர்த்தால்தான், கதாநாயக வழிபாடையும் தவிர்க்கிறோம். சமீபத்தில் இப்பொழுது மகேஷ் அவர்கள் கூட சொன்னார், நீட்டு அனிதா செத்தப்ப நடிகர் விஜய் வந்தாராம், அதனால தான் இந்த நீட் போராட்டம் பத்திச்சான்.
என்ன கதை பாருங்க. அப்ப மற்றவர்கள் போராடியதெல்லாம் போராட்டம் அல்ல, இதுதான் கதாநாயக வழிபாடு தோழர்களே. இப்படி இத்தகைய வழிபாடு முக்கியமான பெரும் தலைகள்கிட்டே இருந்துச்சுன்னா நாம் என்ன செய்வது? எவ்வளவு ஒரு கேவலமான அவல நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இதை சொல்கிறோம். ஆகையால் தோழர்களே, நான் இந்த எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், பொதுத்துறையும் தனியாரும் சேர்ந்து அத்தனை விஷயங்களையும் என்ன பண்றாங்க, கூட்டா செய்யறோம்னு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது பாருங்கள், இப்ப எல்லாம் எலக்ட்ரிக் வாகனங்கள், இன்னும் கொஞ்ச நாள்ல டோட்டலா பெட்ரோல் வாகனங்களை தூக்கி வீசி விட்டு எல்லாரும் என்ன யூஸ் பண்ணணும்ன்றான், எலக்ட்ரிக் வாகனங்கள் யூஸ் பண்ணணும்ன்றான். ஆனா அந்த எலக்ட்ரிக் வாகனங்களை சார்ஜ் பண்றதுக்கு அந்த வேலையை, அந்த பணியை தனியார் கையில் கொடுக்கிறோம். என்ன அநியாயம் பாருங்க. எல்லா வீடுகள்லயும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த போறாங்க, நகரங்கள் எல்லாம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திட்டு வராங்க. இன்னைக்கு சொன்னாங்க ரேஷன் அரிசியை எப்படி குறைக்கிறாங்கன்னு. அது மட்டும் இல்லை தோழர்களே, அரிசியை குறைக்கிறாங்களாம், கோதுமையை கூட்டுறாங்களாம். யாருக்கு வேண்டும் கோதுமை? இப்படி ஒரு ஒற்றை பண்பாட்டை இருக்கிறதுலயே எங்களுடைய மொழிதான் சிறந்தது, எங்களுடைய உணவு தான் சிறந்தது என்று எல்லா வகையிலும் ஒரு ஒற்றை பண்பாட்டை திணித்து வருகிறார்கள். நீங்க வெஸ்ட் பெங்காலுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற மாணவர்களுக்கு, அந்த மாநிலம் முழுக்க இருக்கிற மாணவர்களுக்கு முட்டையை ரத்து செய்கிறார்கள் தோழர்களே. முட்டை கிடையாதாம். ஏன் முட்டை கிடையாது அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அங்க அந்த மதிய உணவை கொடுப்பது யார் கிடையாது, அரசு கிடையாது. மதிய உணவை திட்டத்தை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஒரு கும்பல் சுத்தம், இஸ்கான்ற ஒரு அமைப்பு, அந்த RSS ஒரு பிரிவான அந்த இஸ்கான் என்ன பண்ணுதான், இப்ப உணவை வழங்குதான். அவங்க உணவு வழங்குறதுனால பிள்ளைங்களுக்கு முட்டை கிடையாதான். யோசிச்சு பாருங்க. நானும் கல்கட்டாக்கு போயிருக்கிறேன். கல்கட்டாக்கு போயிருந்தப்ப கல்கட்டால சாம்பார்லயே மீன் விழும். சாம்பாரை ஊத்தினாலே அதுல என்ன மீன், நெத்திலி மீன் மாதிரி நிறைய மீன்கள் என்னடா இது அப்படின்னு பார்ப்போம். அப்படி அந்த பிள்ளைகளுக்கு, இது போன்று மீனை சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளைகளுக்கு முட்டை கிடையாது, அசைவம் கிடையாது அப்படின்றது எப்பேற்பட்ட ஒரு பாசிசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன சொல்கிறோம்னா, இந்த NTA-வா இருக்கட்டும், இந்த NTA 154 தேர்வுகள் இப்படி முறைகேடாக நடந்திருக்கு. ஆகையால் சிலருக்கு இப்படி ஒரு கோரிக்கை இருக்கு. அதாவது எம்ஜிஆர் காலத்துல இந்த மாதிரியான தொழில் படிப்புகளுக்கு, அது இன்ஜினியரிங்கோ டாக்டரோ எதுக்கோ TNPSC ஒரு தேர்வு இருந்தது. அந்த தேர்வு முறையில 50 மதிப்பெண்கள், இந்த தகுதி தேர்வுக்கு 50, 12ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்ணுக்கு 200, ரெண்டையும் சேர்த்து கணக்கு எடுத்துட்டு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2005 அதை முற்றிலுமாக ஒழித்தார். பிறகு மீண்டும் இந்த மெடிக்கல் கமிஷன் என்ன பண்ணுச்சு, இல்ல இப்படிப்பட்ட ஒரு காமன் என்ட்ரன்ஸ் வச்சே ஆகணும் அப்படின்னப்ப மீண்டும் கலைஞர் என்ன பண்ணாரு, அதை ஒழித்தார். இப்படி ஒழித்து கொண்டே வந்த நேரத்தில் தான் மீண்டும் அதை திணித்தார்கள். அப்ப சிஎம்சி என்ற மருத்துவ கல்லூரி ஒரு வழக்கை தொடர்ந்தது. அந்த வழக்கு என்னவென்றால், நாங்கள் ஒரு சிறுபான்மை அமைப்பினர், நாங்க எங்க கல்லூரிகளையோ எங்கள் நிறுவனங்களையோ நடத்தி கொள்வதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு உரிமை இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் அதை அனுமதிக்குது. ஆகையால் அவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் தனியாக ஒரு டெஸ்ட் வச்சுப்போம், நீங்க வைக்கிற நீட் எல்லாம் எங்களுக்கு செல்லாதுன்னாங்க. உச்ச நீதிமன்றம் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று, ஆம் அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டை ரத்து செய்தார்கள் 2016. மீண்டும் தலையெடுத்தது 2017. அதற்கு பிறகுதான் அனிதா பலியானார் தோழர்களே. அனிதாவுக்கு பிறகு நாம் என்னவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு விஷயங்களை அடுத்தடுத்து பேச உள்ள தோழர்கள் கூறுவார்கள். ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், போராட வேண்டும். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, வாழ்வாதாரம் பறி போயிட்டு இருக்கு, மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் போராடுவாங்க, மிகப்பெரிய ஒரு புரட்சி எழும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல மாணவர்கள் கிளர்ந்து எழுந்துட்டாங்க. காரணம் வேலை வாய்ப்பின்மை தொடர்களே. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடையாது,
படிப்புலையும் எந்நேரமும் படிக்கணும், தூக்கம் இல்லாமல், உணவில்லாமல், சிரிக்க கூட வழி இல்லாமல் மாணவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே. இந்த வேதனையெல்லாம் நாம் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் நாம் இந்த நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். மாநில அதிகாரங்களை இதற்கு முன்பு இருந்த அரசு போராடியது, அதற்காக மிகவும் என்ன பண்ணுச்சு, போராடியது. ஆனால் இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதனுடைய அபாயங்கள்லாம் தெரியல. ஏதோ விளையாட்டு பிள்ளைகளாக எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். போட்டி அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம சட்டசபையிலேயோ இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் அவமானத்தை தான் நமக்கு கொடுக்கிறது தோழர்களே. ஆகையால் நாம் போராடுவோம், உழைக்கும் வர்க்கமாக நாம் போராடுவோம். சாதி கடந்து, மதம் கடந்து நாம் உழைக்கும் வர்க்கமாக போராடினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று சொல்லி, இந்த மழையிலும் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன்.